இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 27ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 13ஆம் திருநாள். ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா பரணி நட்சத்திரம் மேஷராசிங்கிறதே பொதுவாகவே நல்ல நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள், சந்திரன் சுக்கிரனாக மாறக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நவமி திதி ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமபிரானை துதிப்பது பெரிய சக்ஸஸை கொடுக்கும். போராட்டத்தை உடைக்கக்கூடிய வல்லமை ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமிக்கு மட்டுமே உண்டு. அது இந்த நாள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எடுத்தால் கைகூடும். யார் எடுத்தால் கைகூடும்? மெயினாக பெண்கள் எடுத்தால் கைகூடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, புதுசாக ஒரு கட்டுமானத்தை பிளான் பண்ணுறது, இல்லை பிளான் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். தலைமை பதவிகள் தேடி வரக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு அயல்நாடு பயணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள். அதுவும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாள் மத்தியானம் சாப்பிடாமல் உபவாசம் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கடன், அது காருக்கான கடன், வண்டிக்கான கடன், பெண்ணுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், அது முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு ஒரு சின்ன சோர்வு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மனசில் ஒரு சின்ன குறை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அது மத்தியானம் 4 மணிக்கு அப்புறம் சரியாக போயிடும். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு குவெஸ்சன் மார்க்கில் தான் இருக்கும். மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நண்பர்களுடைய துணையின் காரணமாக பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேர் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பணம் வரும், சலுகைகள் வரும். ஏதாவது பாக்கிகள் எதாவது இருக்குது, அரியர் எதாவது இருக்குன்னா அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகளில் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வயிறு பிரச்சனை, கால் பிரச்சனை, முட்டி பிரச்சனை, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் இணக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. வேலையில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் ஒரே திண்டாட்டமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமைகளில் கண்டிப்பாக வேலை நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிரந்தரத்தன்மை கிடைப்பதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கு. சுதர்ஷனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருப்பது வண்டி வாகனத்திற்கான யோகம் கொடுக்கறது. நல்ல பெரிய வண்டியாக வாங்குவீங்க. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அமையலன்னு சொல்லலாம். இன்றைய நாள் அது கண்டிப்பாக பொண்ணு ஓகே சொல்லிடும். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக அமையும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் அதே மாதிரி பொண்ணு கண்டிப்பாக அமையும். நிறைய பேருக்கு நல்ல உதவிகளும் நாடி வரும். பெரியவங்க கிட்ட இருந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மூலியமா இலகுவாக பல காரியங்கள் முடியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராம பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டமாக நடக்கும். எதிர்பார்ப்போம், ஒரு இடத்துக்கு போவோம், ஆனால் அவர் இருக்க மாட்டார், ஆனால் வேற ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட பேசினா இன்னொரு காரியம் முடியும். அதாவது கொலாட்ரல் டேமேஜுங்கிற மாதிரி கொலாட்ரல் சக்ஸஸ் அது இன்றைய நாள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு எதிர்பாராத தன பிராப்தம், எதிர்பாராத பண வரவுகள், கடன் கிடைப்பதுங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். உடம்பு மட்டும் பார்த்துங்க, லைட்டாக தலைவலி மட்டும் வரும் மத்தியானத்துக்கு அப்புறம், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். வேண்டா வெறுப்பாக பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாள். யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ எதிர்த்த நபர்களுடைய குரல் அடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு வேலை நிரந்தரம், நிறைய பேருக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புது மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் போய் 7ஆம் இடத்துல உட்காந்து முழு பார்வை பலத்தை சுக்கிரன் மூலியமாக கொடுப்பது உங்களுக்கு அழகு ஆடம்பரத்தை கொடுக்கும், வசீகரத்தன்மையை கொடுக்கும், ஜன ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செவிலியர்களுக்கு நல்லா இருக்கும். டாக்டர்ஸ் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். உணவு வியாபாரம், உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக முடியும், பாசிட்டிவாக முடியும். பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஒரே விஷயத்த கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், முடிஞ்சிடும். ஒன்றும் பெருசாக அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது ட்ரை பண்ணால் போதும், முடிஞ்சிடும். அந்தளவுக்கு நம்பிக்கைகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஒரே விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடும். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. குழந்தைகள் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட இன்றைய நாள் நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய, அவங்க மனசை தெளிவு பெறக்கூடிய நாள். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாட்களில் வீடெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. அது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. சொந்தக்காரங்க மூலியமாக நடக்கும், நெஞ்சவங்க மூலியமாக நடக்கும், நண்பர்கள் மூலியமாக நடக்கும். ஆனால் கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படுகிறது. பெரிய ஏற்றம், மன வலிமை, பெரிய ஆற்றல், சக்தி மிகுந்த ஒரு நாளாக இருக்கப்படுறது. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு முதன்மையாக தேவைப்படக்கூடியது மன வலிமை. அந்த மன வலிமை இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த பேசுனா போகிறோம், ஈஸியாக நடந்துடும். மனசில் அந்த தடை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது. என்னால் முடியுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஹைவே கிளியராக இருக்கும். எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இருக்காது, எந்த ஒரு தடைகளும் இருக்காது. சகோதர சகோதரிகள்கிட்டையும் சரி, கூடர்களும் சரி, நல்ல உங்களை பாராட்டி மனசு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தான் எல்லாருமே பேசுவார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். மனோநிலை அதிகமாக இருக்கும். பெரிய சக்ஸஸ் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். மெயினாக ஆண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பேசும்போதே கவிதை மாதிரி பேசுவீங்க. ஆனால் சொல்லக்கூடிய காரியத்தை சும்மா கடகடன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. ரொம்ப நாள் எனக்கு இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும். முக லட்சணம் நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுவையான உணவை இன்றைய நாள் உட்கொள்ளக்கூடிய நாள். பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் தடார்னு பேசுவீங்க. சில பேருக்கு ஹர்ட் ஆகும், சில பேர் இவன் இப்படி தான் அப்படின்னு கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதுவும் நடக்கும். இன்றைய நாள் பணம் ரீதியான இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம், பக்குவம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஒருத்தர் நல்லா இல்லை, எல்லாருக்குமே சுபிக்ஷத்தை மட்டும் தரும், அழகை மட்டும் தரும், சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும். ஆரோக்கியத்திற்கு காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பிரம்மாண்டமாக சந்திரன் நட்சத்திரம் மேலே சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு எல்லாருக்குமே யோகத்தை தான் கொடுக்கும். எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தையும் தெய்வ கட்டாட்சத்தையும் அதிகமாக அருள் பாலிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.